ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அரபிக் கண்ட்ரியில் ஒரு யூரோப்பியன் கண்ட்ரி அப்படின்னா, நம்ம ஒரு துபாயில் யூரோப்பியன் கண்ட்ரியோட சிஸ்டம்ஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வீடெல்லாம் வச்சு சூப்பராக வச்சுருப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லு க்ரீனரியாகவே இருக்கும். வெளியில் பார்த்தா நம்ம பிஸி லைஃப் அப்படின்னா ரோடு அப்புறம் மணல் அப்படி இப்படின்ட்டு இருந்தால் கூட, உள்ளாடி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு க்ரீனரிக்கு உள்ளாடி வீடுகள், அதான் நேச்சுரலாகவே இந்த வீடுகள் இருந்தால் எப்படி இருக்குமோ மாதிரி இருக்கும் பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் வில்லா வந்து தனித்தனியாக இருக்கும் பார்க்கிங்கோட. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஏரியா, செம்மையாக இருக்கும் பாருங்கள். அது மாதிரி நம்ம வில்லேஜுக்குள்ளாடி நடந்து போகிறோம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உள்ளாடி கேப்லாம் விட்டு இன்டர்லாக்லாம் போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. இதெல்லாமே இண்டிவிஜுவல் வில்லா. இங்கே மேக்ஸிமம் உள்ள வீட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி செடிகள்லாம் வச்சு ஒரு அந்த என்ன சொல்கிறது, நம்ம தனியாக அந்த பிளைனாக இருக்காது. எல்லா வீட்டு பக்கத்துலேயும், எந்த ஸ்ட்ரீட்டு பக்கத்துலேயும் சரி, சைட்லேயும் சரி, நடக்கிற இடத்துலையும் சரி, இந்த மாதிரி செடிகள்லாம் விட்டுருப்பாங்க. சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. சரியான பிளேஸ் பாருங்கள். எல்லா வீட்டு முன்னாடி இதுதான். இது வந்து ஒயிட் கேட் வந்து பார்க்கிங் ஏரியா. இண்டிவிஜுவல் உள்ள எல்லா இடத்துலையுமே தனித்தனியாக பார்க்கிங் வச்சுருப்பாங்க. பார்க்கிங் ஆப்போசிட்லேயும் தனியாக கொடுத்துருப்பாங்க பாருங்கள் பார்க்கிங்கு. இது எல்லாமே ரோட் சைடு, சொல்லப்போனால் ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லலாம். உள்ளாடி உள்ள ஸ்ட்ரீட்டு. இன்னொன்று சொல்லணும்னா, நம்ம ஊரில் பார்க்க முடியாத செடிங்க கூட இங்கே பார்க்கலாம். அந்த அளவு நம்ம ஊரில் இருந்தது தான் முன்னாடி, பட் இப்போ ரீசெண்ட் டைமில் பார்க்க முடியல. அந்த இதெல்லாமே இங்கே இருக்குது. அரளி, நிறைய செடி, அது ஸ்பெசிஃபிக்காக என்னால் பேர் சொல்ல தெரில. பட் நம்ம ஊரில் முன்னாடி பார்த்தது இப்போ நம்ம ஊரில் கிடையாதுனால நான் இங்கே இருக்குது. எல்லா செடியும் இருக்குது பாருங்கள். இது ஜஸ்ட் அந்த கேப்பில் ஸ்ட்ரீட்டு போல் உள்ளாடி, ஸ்ட்ரீட்டுக்கு உள்ளாடி வில்லாக்கு நடுவில் நம்ம நடப்போம்ல, அந்த மாதிரி உள்ளது. இது பப்ளிக் நடக்கிற ஏரியா பாருங்கள். இங்கே என்னன்னா, நிறைய இடத்துல முருங்கை மரம் விட்டுருக்காங்க. நிறைய முருங்கை மரம் சுற்றி நிற்கிது. முருங்கை மரம், வேப்ப மரம் மெயினாக இங்கே நிறைய நிற்கும். அது காமனான ஏரியாவிலே நிற்கும். காமன் ஏரியாவிலேயே நிறைய நிற்கும். அதுதான் ஏன்னா ரொம்ப இதாக இருக்கும். இங்கே உள்ள ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இது ஒரு பெரிய கம்யூனிட்டி, ஓகேங்களா. 4 சைடும் சவரோட. ஆனால் உள்ளாடி பார்த்திங்கன்னா அது பாருங்கள், கிட்ஸ் ஏரியா இருக்குது, நடக்கிறதுக்கு, ஜாக்கிங் போகிறதுக்கு, எல்லாத்துக்குமே எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே உள்ளாடியே வச்சுருக்காங்க. வெளில போக தேவையில்லைன்னா ஒரு கம்யூனிட்டி அதுக்குள்ளாடி எல்லாமே இருக்குது.
சொல்லணும்னா ஷாப்பு, சூப்பர் மார்க்கெட்ஸு அந்த மாதிரி எதுவும் இல்லை. அதுக்கு நம்ம வெளில வந்தாகணும். மற்றபடி உள்ளாடி எல்லா இடத்துலையும் ஸ்விம்மிங் பூல் இருக்குது. 4 கார்னர்லேயும் ஸ்விம்மிங் பூலு நிறைய இது வச்சுருக்காங்க. இது என்னென்னா இந்த வீடியோவில் நீங்கள் கரெக்டாக பார்த்தா தெரியும், ஆலமரம் வரைக்கும் இங்கே இருக்குது. ஸோ அதுவே பெரிய விஷயங்க. நல்லா மெயின்டைன் பண்ணாங்க. இதுக்காகவே தனி டீம், இது ஒரு பெரிய டீமு கான்ட்ராக்ட் கொடுத்து அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணுங்கள். இல்லை ஏதாச்சும் கூட குறை இருந்தால் கூட கமெண்ட் பண்ணுங்கள், நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.